இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதனால் நான் கோலம் போடலை. நாளைக்கு வந்து கோலம் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம், மசால் வடை. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1 கப்புன்னா, பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப்பு, அப்புறம் உளுந்து ஒரு 1/4 கப் எடுத்து போட்டிருக்கேன். இதில் கடலைப்பருப்பு தான் வந்து ஜாஸ்தி போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசால் வடை ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து இதில் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அரிசி கூட, பச்சரிசியோ புழுங்கரிசியோ ஏதோ அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டுக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் கலர் இருக்கும் அதனால். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு இதை மட்டும் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மசால் வடை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிரேவிங்காக இருக்கும் ஒரு சில நேரம். நான் என்ன பண்ணுவேன்னா, மத்தியானம் ஊற போட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணுவேன். பசங்களுக்கு லீவ் இருக்கும்போது தான் பண்ணுவேன். அப்போ தான் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அந்த மிளகா அதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். ரொம்ப கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அங்கங்கே பருப்பு தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும். இதோட இஞ்சியும் நான் சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன புதினா, அப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் சோம்பு இதெல்லாம் போடுவேன். கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே நமக்கு இருக்கும். கடையில் சாப்பிட்டா 1, 2 தான் சாப்பிட்லாம். வீட்டில் சாப்பிடும்போது நிறையா சாப்பிட்லாம். ஸோ கடையில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போடுவாங்க. நான் எப்படி குட்டியாக ஒரு மீடியம் சைஸில் தான் அன்றைக்கி வடை பண்ணேன். இதோட வந்து வாழைப்பூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். மசால் வடைக்கு கொஞ்சம் நான் சட்னியாக அன்றைக்கி அரைச்சேன். சட்னி வந்து தேங்காய் சட்னி, அதோட 2 பூண்டு போட்டுப்பேன். சட்னிக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடை தட்டிடலாமா? கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் எப்போ வடை பண்ணாலும் மித்துனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவான். அதுவும் லீவ் நாட்களில் பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருக்கான் இல்லையா, பசின்னு வந்து ஏதாவது கேட்கும்போது இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவான். இப்போ சுட சுட வாழைப்பூ மசால் வடை ரெடி. இன்றைக்கி கோலம் வீடியோ போட முடியலையேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு வந்து கண்டிப்பாக கோலம் வீடியோ போட்டுருவேன். ஸோ நாளைக்கு குட்டி ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.